உனக்கு ஜனங்க பேர்ல உண்மையிலே அக்கறை இருந்தா நீ வந்து மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியா போறேன், நான் ஜனநாயகன்னு நீ சொன்னேன்னா உண்மையிலே நீ கூட்டம் போட வேண்டிய இடம் எது அப்படின்னா ஊருக்கு வெளியில. இந்த காமராஜரை கொள்கை தலைவராக வைத்துக் கொண்டு அவர் நினைவு நாளை கூட அனுசரிக்க முடியாத நிலையில கட்சி இருக்குங்கிறது இருக்கு. அப்ப உன் பேர்ல உண்மையாவே ஆர்வம் இருக்கு, நம்ம தலைவர் என்ன சொல்ல போறாருன்னு நான் கேட்கணும்னு நினைச்சா அவன் போறான், அவ்வளவுதானே. நாங்க அப்படித்தானே சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். இப்ப 2 வீலர்ல போறான். இதே ஜனங்கள், இதே இளைஞர்கள் 18 வயசுல இருந்து 25 வயசு இருக்க இளைஞர்கள் 2 வீலர்ல ஒரு 10 கிலோமீட்டர் போய் பேச்ச கேட்டு போறான். அதுக்கு உனக்கு வந்து வலிமை இல்ல. துப்புக்கட்டத்தனமா தெரியுதுல்ல உங்களுக்கு. அப்போ உயர் நீதிமன்றத்தோட எல்லா தீர்ப்புகளும் இதை நோக்கி போகுதுங்கிறத எனக்கு ஒரு மகிழ்ச்சி. சரி, இனிமேல் இந்த தொல்லை இருக்கக்கூடாது. 40 பேர் இறந்து போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. ஆனா இதன் மூலமாக நம்ம எதிர்காலத்துல இருக்கிற ஒரு பெரிய தலைமுறையை காப்பாத்துறோம், இல்ல நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள காப்பாத்துறோம். இப்படி நம்ம அதை பார்த்தோம்.